இன்றைக்கு கூட மருதமலையில வீரத்தமிழர் முன்னணி என்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு அணி தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று துண்டறிக்கை கொடுத்த போது கட்டாயப்படுத்தி பெண்களை இளைஞர்களை காவல்துறை மிக அராஜகமான முறையில் நடந்து கொண்டு கைது செய்திருக்கிறார்கள். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மருதமலையில தான் வருகின்ற கும்பாபிஷேக குடமுழுக்களை தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை 14/1/2025 தமிழக சட்டப்பேரவையில் தந்துவிட்டு தான் பேரவைத் தலைவர் அறையில மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கிட்ட இதுமாரி நீங்க இதுமாரி தமிழில கண்டிப்பாக மருதமலையில குடமுழுக்கு நடத்தணும் நான் சொன்னேன். அவரு அது கண்டிப்பா முடியாது, எந்த உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தமிழ்ல தான் நடத்தணும்னு எங்களுக்கு எந்த உத்தரவும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லங்க, மதுரை உயர்நீதிமன்றம் ஐயா மணியரசன் தலைமையிலான தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் வெற்றிக்குமரன் தனசேகரன் ஜெகதீஷ் பாண்டி இருந்த நாம் தமிழர் கட்சி மதுரையில வழக்கு தொடுத்திருக்காங்க. எங்க கட்சி இதற்காக தொடர்ந்து போராடுது. அதனால இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, கோவில்கள்ல இருந்து நாங்க தமிழ் அர்ச்சனை பண்ணா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்கள்ல இருந்து பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர ஓதுவர்கள் நாங்க வெளியேறோம் அப்படின்னு வெளியேறிட்டாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளா ஒரு கோயில் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அதனால மக்கள் சாலை மறியல் செஞ்சாங்க. நான் தான் போய் அந்த மக்கள் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க கன்வின்ஸ் ஆகல. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தமிழ அர்ச்சனை செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லல. நீங்க தான் சும்மா தமிழ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுல அவரும் கோபமா இருந்தாரு, நானும் கோபமா இருந்தேன். அந்த அடிப்படையில் தான் சட்டப்பேரவையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றது. அது அவர் கோபமா இருக்காருன்னு தெரிஞ்சு நான் பேரவை கூடிய பிறகு என்னுடைய இருக்கையிலிருந்து நேரா போய் சேகர்பாபு அறையில் அவருடைய இருக்கையில அமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து 14/1/2025 நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துடைய நகலை கொடுத்து மாண்புமிகு அமைச்சர் இப்படி நான் கொடுத்திருக்கேன், தயவு செய்து நீங்க மருதமலையில தமிழை குடமுழுக்கு செய்ய ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் கேட்கல, நீங்க தமிழ் வச்சு அரசியல் பண்ற கட்சிகள் தான் இதை பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொருள்பட சொன்னாரு. அதனால எங்க 2 பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதை ஒட்டி தான் பின்னாடி நான் கோபித்துக் கொண்டு நான் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசினேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்களுக்கு தெரியும். டிஎன்பிசியில அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தம் குறித்து நான் ஏற்கனவே மதுரையில் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் அரசு பதவிகள் அமரலாம் என்கிற அந்த சட்டத்தை எதிர்த்து 1 லட்சம் மக்களை திரட்டி அதை மாற்றி அமைக்க சொல்லி போராட்டம் செஞ்சு டிஎன்பிஎஸ் பூட்டு போட்டு போராட்டம் பண்ணினேன். அதனுடைய விளைவா எடப்பாடி அரசோ ஓபிஎஸ் அரசோ அதை திருத்தல. நான் கூட்டணிக்கு வரும்போது ஒரு 10 கோரிக்கைகளை முன்வைத்து தான் கூட்டணிக்கு திமுக சேர்ந்தேன். அதுல ஒரு பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கை. அப்புறம் நான் சொன்ன பிறகு திமுக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுல கூட நான் சில முழுசா சொன்னதை அவங்க ஏத்துக்கல. அதைத்தான் நான் பேசுகின்ற போது 20 நிமிடம் இந்த தமிழ்நாட்டு வேலை, தமிழர் வேலை, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, பொது வாக்கெடுப்பு, இதை உள்ளடக்கி நான் பேசினேன். அப்படி பேசுகின்ற விஷயத்துல திமுக அதுல எதுக்குமே எனக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க, எல்லா அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட. அதனால நான் என்ன செஞ்சேனாக்கா ஆதாரத்தை எடுத்து காமிச்சேன். அதே மாதிரி ஆந்திராவில் 25/2/2025 ஆந்திர அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆந்திராவில் இருக்கிற சிபிஎஸ்இ, ஐபி, இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாத்திலையும் கண்டிப்பா தெலுங்கை கட்டாயமாக 1ஆம் வகுப்புல 12 வரைக்கும் படிக்கணும். இதோ ஆதாரம், மாண்புமிகு முதலமைச்சரை பாருங்க, பேரவைத் தலைவரை பாருங்க, இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு நான் சொல்றதுக்கு எழுந்து சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நான் மதுரையில் தங்கி அஜ்மல் கான் என்கிற மூத்த வழக்கறிஞரை நியமனம் செய்து ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஜட்ஜ்மெண்ட் காப்பி அங்கிட்ட இருக்கு. அந்த இளைஞர் என்ன பார்த்தாரு, அண்ணா நாங்க காவல்துறையில கலைஞர் ஆட்சியில போட்ட டைரக்ட் எஸ்ஐக்கு 20% இடஒதுக்கீடு உத்தரவு இருக்கு, ஆனா காவல்துறையில அதை மட்டும் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க, டிஎன்பிசி மற்ற துறையில ஆசிரியர் தேர்வானத்தை நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொன்னாரு. அப்பதான் நான் சொன்னேன், அதுக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருபாகரம் பெஞ்சோ புகழேந்தி பெஞ்சோ தமிழ்நாட்டில் தமிழ் வழியில படிச்சுட்டு வேலை கேட்காம லண்டன்லயே வேலை கேட்பான்னு ஓபன் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி எல்லா பத்திரிகை நீங்க ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அதை சுட்டி காட்டி சட்டமன்றத்தில் நான் பேசினேன். அது சேகர் பாபுக்கு என்னன்னு தெரியல, கோபம் ஆகுன்னா நீங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றீங்க, உட்காருங்கன்னு உரிமையில பேசினாரு. எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த தெலுங்கானா உத்தரவை பேசினேன். இது 2014 ஓபிஎஸ் போட்ட அந்த அரசாணையை காட்டி பேசும்போது உதயகுமார், உங்க மதுரை மாநகரத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழன், அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற அந்த பச்சை தமிழனே நான் அவரு குடும்பத்துக்கு சேர்த்து, அவர் பிள்ளைக்கு சேர்த்து 7 கோடி மக்களுக்கு சேர்த்து நான் குரல் கொடுத்தேன். அதை அவர் புரிஞ்சுக்காம எப்படி எங்க ஆட்சியில் நீங்க தமிழ படிச்சவங்களுக்கு வேலை தரலன்னு சொல்லலாம் அப்படி என்று ஒட்டுமொத்த 66 எடப்பாடியை தவிர எல்லாரும் எழுந்து என்ன கூச்சலிட்டு கத்தி ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி கத்துறாங்க. அப்பதான் நான் எழுந்து போய் அவங்க கத்துறாங்க, எனக்கு சத்தம் கேட்கல. நான் இந்த பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு தெலுங்கானால போட்ட உத்தரவை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு பேசுறதுக்கு நேரம் கொடுங்கன்னு பேரவைத் தலைவருக்கு முன்பாக போய் நான் கேட்டேன். பேரவைத் தலைவர் அவர் எனக்கு தரல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, சேகர் பாபு
அவர் சில வார்த்தைகளை விட்டார். ஒன்னா முன்னாடி வரவங்களா வரக்கூடாது தெரியுமில்ல உனக்கு ஒன்னு பேசும்போது எனக்கும் அவருக்குமான மோதல் ஏற்பட்டது. உடனே முதலமைச்சர் அவர்கள் அங்க வந்து 3 முறை எழுந்து பதில் சொன்னார். அதுல வந்து முதல்ல இப்படி வந்து இது வேல்முருகன் இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை சொல்லி திரும்ப பேசினார். அப்புறம் முதலமைச்சர் 2வது முறை எழுந்து வேல்முருகன் இந்த சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான நல்ல விடயங்களை நல்ல செய்திகளை நாட்டுக்கும் நாட்டு மக்களும் சொல்லுகிறார். நானே என் அறையில் இருந்த போது அவர் பேசுகின்ற போது எழுந்து வந்து நான் அவருடைய பேச்சை கேட்பேன் என்று அவர் சமாதானம் சொல்வது போல் பேசினார். ஆக அதெல்லாம் வெளியே வரல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இன்றைக்கு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. நான் அந்த ஹைலைட் பண்ணப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்த்து இப்படி முதலமைச்சர் சொல்லிவிட்டாரே என்கிற எனக்கு மன வருத்தம். அதனால் நான் பதிலுரையின் போது சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை.